போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். திமுகவின் உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் மாவட்ட அளவிலான, ஒன்றிய அளவிலான, கிளைக்கழக அளவிலான தேர்தல்கள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றைக்கு ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. திமுகவின் பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின், நான் பொருளாளர் பதவிக்குத்தான் மீண்டும் போட்டியிடப் போகிறேன், கட்சி பதவியை விட்டு விலகியதாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். அப்படி ஒரு விளக்கம் அளிப்பதற்கான அவசியமும் சூழலும் ஏன் நேர்ந்தது? அதன் பின்னணி என்ன? திமுக தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய பின்னடைவிற்கு காரணம் உட்கட்சி பூசல்களா அல்லது அவர்களுடைய கொள்கையில் சறுக்கினார்கள் என்கிற குற்றச்சாட்டா? வியூகங்களை அமைப்பதில் ஏற்பட்ட கோளாறா? இது ஒருபுறம். திமுகவிலிருந்து விலக்கப்பட்ட மு.க. அழகிரி திமுகவை நேற்றைக்கு கடும் சொற்களால் விமர்சித்திருக்கிறார். திருந்த போவதில்லை, திருந்தினால் அந்த கட்சியில் மீண்டும் சேர்வேன் என்று அவர் சொல்லிய குற்றச்சாட்டிற்கு திமுகவின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி, திருந்த வேண்டியது திமுக அல்ல, அழகிரிதான் என்று பதில் சொல்லியிருக்கிறார். இந்த குழப்பங்கள் தொடர்வதற்கு என்ன காரணம்? விவாதிக்கலாம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஞானி, திமுகவின் வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா, பத்திரிகையாளர் திரு எஸ் மணி, அரசியல் விமர்சகர் பேராசிரியர் ராமு மணிவண்ணன். வணக்கம். ஞானி, திமுகவில் இப்போ நடக்கிற விஷயம், நேற்றைக்கு ஸ்டாலின் வெளியிட்ட அந்த விளக்கம், அழகிரி கூறிய கூற்று, அதற்கான பதில் திமுக தரப்பிலிருந்து முதலித்து இது நாள் வரையிலும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு ஒரு பதில் வந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது? அதிகாரப்பூர்வமாக பதில் சொல்வதற்கு முன்னால் நடந்திருக்கு. கலைஞர் அவர்களே அழகிரிக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அழகிரி கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட சமயங்களில் வெளியில் போய் பேசின விஷயங்களுக்கு அந்த நேரங்களில் கலைஞரே பதில் சொல்லியிருக்கிறார். சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்போ திமுக 3வது இடத்துக்கு வர வேண்டும், 4வது இடத்துக்கு வர வேண்டும் என்றெல்லாம் மிக கடுமையாக அழகிரி பேசிய காலகட்டத்தில் மதுரைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன திரு கருணாநிதி அவர்களே அன்றைக்கு அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் கூட அவர் சொல்லலை. வேறு சந்தர்ப்பங்களில் கருத்து கேட்ட போது அழகிரி தான் கட்சியிலே இல்லையே அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார். அவர் தான் கட்சியிலே இல்லையே, அவரை பத்தி எதுக்கு பேசுறீங்கன்னு பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் எதை பெரிதாக ஊடகங்கள் காட்டுகின்றன, எதை காட்டுவதில்லைன்னு பார்க்கணும். ஆனால் ஒரு ரேடியாக அவர் பேசவில்லை என்று முற்றாகவும் ஒதுக்கிவிட முடியாது. நாம் பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் பேசவில்லை என்று வேணாலும் நம்ம சொல்லலாம், ஏன்னா அவர் பேசவில்லைன்னு. ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிற சொற்றொடரிலே ஒரு சின்ன சிக்கலை நான் பார்க்கிறேன். உட்கட்சி பூசலான்னு. திமுகவில் உட்கட்சி பூசல் என்று ஒன்று எப்போதுமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது என்னுடைய கருத்தில் ஏறத்தாழ நீங்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உட்கட்சி பூசல் இருந்து முடிந்து போய்விட்டது என்று சொன்னால் அது வைகோ கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த காலத்தோடு அது முடிந்து விட்டதுன்னு தான் நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு திமுகவுக்குள்ளே உட்கட்சி பூசல் என்பதாக ஒன்று இருப்பதாக நான் பார்க்கவில்லை. திமுகக்குள்ளே இருந்தது எல்லாமே கலைஞர் குடும்பத்தினருக்குள்ளே, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே இருந்த பூசல் தான் கட்சி பூசல் போல காட்டப்படுவதாகவும் பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர் பதவிக்கு மோதல், முன்னாள் அமைச்சர்களுக்கு இடையே மோதல், ஒன்றிய செயலாளர் பதவிக்கான மோதல் என்று கீழ் நிலையிலும் கூட பூசல் இருக்க. கட்சி பூசல் என்று பார்ப்பதை விட எந்த ஒரு கட்சி தன் உட்கட்சி ஜனநாயகத்தை நடத்துகிறதோ, உட்கட்சி தேர்தல் நடத்துகிறதோ, அங்கே நிச்சயமாக பல்வேறு குழுவினர் போட்டியிடுவதோ, அந்த போட்டியில் ஒருவர் யார் வெல்லுவது என்கிற விரோத மனப்பான்மை வளர்வது என்பதும் இயல்பாக இருக்க முடியும். ஆனால் இந்த கட்சியில ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தான் எல்லா கட்சி கோஷ்டிகளும் இருப்பது என்ற ஒரு நிலைமை அந்த கட்சியில ஏற்பட்டது இருக்கு இல்லையா? அதன் பிரதிபலிப்பாகத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவர் அழகிரி ஆள், இவர் ஸ்டாலின் ஆள் அப்படி என்கிற ஒரு போக்கு வந்ததே. இதை ஒட்டித்தான் நீங்க பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையில திமுகவில் இது உட்கட்சி பூசலே கிடையாது. அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையிலே கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில், கட்சி செயல்முறை அடிப்படையில் இதெல்லாம் தான் பிரச்சனை. கட்சியுடைய இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லை ஸ்டாலின் அழகிரி ஏற்றுக்கொள்கிற இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த வேறுபாடு இந்த காலத்தில் பேசியது கூட கிடையாது அந்த மாதிரி. ஆனால் அவர்களுக்குள்ள எந்த கொள்கை முரண்பாட்டினால உட்கட்சி பூசலாம் எப்பவுமே இருக்கவில்லை. இருந்ததெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள் நடந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையும் கூட என்னை பொறுத்த மட்டும் என்றைக்கு கலைஞர் அழகிரி கட்சியிலிருந்து வெளியேற்ற முடிவெடுத்தாரோ, நடவடிக்கை எடுத்தாரோ, அன்றைக்கு அது முடிந்து போய்விட்டது, அதையும் நான் கருதுகிறேன். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது என்பது முழுக்க முழுக்க கட்சி ஸ்டாலினுடைய வசம் வந்துவிட்டதாக தான் நான் பார்க்கிறேன். எல்லா மட்டங்களிலும்
ஸ்டாலினை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் முழுமையாக வந்துவிட்டதாக நான் பார்க்கிறேன். அப்படி வந்துவிட்ட பிறகு இதை தானும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரிப்பதற்கு இப்போது கலைஞருக்கு போதுமான மனம் இல்லாத சிக்கல் தான் இந்த பிரச்சனையை இப்போது உண்டாக்கி இருக்கிறேன்னு பார்க்கிறேன். இப்போதைய பிரச்சனைக்கு காரணமாக நான் அழகிரியை பார்க்கவே இல்லை. இப்போதைய பிரச்சனைக்கு காரணம் கலைஞர் தான் என்று நான் பார்க்கிறேன். திரு பிரசன்னா, பொருளாளர் பதவியை தவிர வேறு பதவியில நான் ஆசைப்படவில்லை, வேறு பதவிக்கு போட்டியிட போவதில்லை அப்படின்னு திரு ஸ்டாலின் விளக்கம் தர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நான் முதல்ல இந்த தலைப்பிலிருந்து முரண்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பமா, பிரச்சனைகளா, சண்டைகளா? அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் நான். என் குடும்பம் மிக மகிழ்ச்சியாக எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை தெளிவாய் செய்து கொண்டிருக்கிறது. ஆக என் குடும்பத்திலிருந்து எதிர் குடும்பத்தில் இருக்கிறவர் எட்டி பார்த்து இல்லை இல்லை அங்கே பிரச்சனை என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நீங்கள் சொல்லுவது போல இந்த தலைப்பினுடைய அந்த 3 அம்சங்களை பார்த்தீங்கன்னா, ஒன்று உட்கட்சி குழப்பமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. எந்த இயக்கத்தில் இப்படி வட்டக்கழகத்திலிருந்து தலைவர் பொறுப்பு வரை ஒரு இயக்கத்தினுடைய 1 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தணிக்கைக்குழு உறுப்பினர்களிலிருந்து வட்டச் செயலாளர் வரைக்கும் அவர் ஒரு 150 பேருக்குத்தான் தலைவர். அந்த வட்டச் செயலாளர் முதற்கொண்டு தேர்தல் நடத்துகிற இந்தியாவில் அல்ல ஆசியாவிலேயே ஒரு ஜனநாயக அமைப்பு திமுக மட்டும்தான் ஒன்று. ஆக இங்கே நடக்கிற சண்டைகள் நம்ம 5 விரல் ஒன்னா இருக்கு. ஒரு குடும்பத்துல அண்ணன், தம்பி, அக்கா, அம்மா, அப்பா இருக்காங்கன்னா அங்க எல்லாருடைய கருத்துக்களும் ஒன்னா இருக்காது. ஆனால் அது ஒரு குடும்பம். இங்கே பிரச்சனைகள் உள்ள பேசிக்கிற சித்தாந்தங்கள் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர அது ஒரு குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பம். 2வது கொள்கை சறுக்கலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம். அதை பற்றி நம்ம பிறகு விரிவா பேசலாம். இந்த கொள்கைகள்ல எந்த சூழ்நிலையிலையும் நாங்க விலகல. கொள்கை சறுக்கலா அல்லது நம்ம பிறகு விவாதிக்கலாம். முதல் கட்ட கருத்து உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். பொருளாளர் பதவிக்கு நாங்கள் இன்னைக்கு அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் அப்படின்னா, பல பேர் சொன்ன வாக்கியம் தான், நான் தளபதி அவர்கள் கூட சொன்ன வரி தான், நெருப்பு இல்லாம புகையாதுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த ஊடகங்கள் தான் நெருப்பை கொளுத்தி போடுகின்றனவே. அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் இது 1960 செப்டம்பர் 29ஆம் தேதி 26ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா மெரினா கடற்கரையிலே பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யார் யார் எந்தெந்த பொறுப்பிற்கு வர வேண்டும் என்பதல்ல, எந்த நேரத்திற்கு வர வேண்டும் அல்ல, எல்லோரும் இந்த அமைப்பிலே இருந்து பணியாற்றி இந்த இனத்திற்கு பணியாற்றுகிற ஒரு அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம். அதை தலைவர் கலைஞர் இந்த 2014 டிசம்பர் 17ஆம் தேதி தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டார். அதற்கு பிறகு தளபதி அவர்கள் இந்த அறிக்கை விடுகிற போது ஊடகங்களும் மற்றவர்களும் சேர்ந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏதாவது ஒரு குறையை சொல்லி அங்கே இந்த இனத்திற்காக போராடுகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த இயக்கத்தை ஒழித்து விட்டால் இந்த இனத்தை ஒழித்து விடலாம் என்கிற பார்வையில் தொடர்ந்து ஊடகங்களும் தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறது. நான் ஒரே ஒரு செய்தி கேட்கிறேன். அதிமுகவில் ஏன் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து விட்டு வட்டக்கழகத்திற்கு தேர்தல் நடத்துகிறார்கள்? தேர்தல் முறை என்பது வட்டக்கழகத்திலிருந்து ஆரம்பித்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பது. இதை எந்த ஊடகமாவது நடப்பதற்கு திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா? அதிமுக நடப்பதை குறித்து கேள்வி கேட்பதா? இன்றைக்கு முதலமைச்சர் யார் என்று குறித்து கேட்பதற்கு பக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு சண்டையோ அல்லது சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட ஊதி பெருத்தாக்கி ஒரு மிகப்பெரிய தலைவருடைய மனதை புண்படுத்தி அதிலிருந்து அவர் விளக்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விடுகிற இந்த சமூக ஊடகங்களை பார்க்கிற போது உள்ளபடியே நான் வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். ஒரு ஊடகவியலாளராக உங்களுடைய பதில் இதுக்கு என்ன மணி? இல்ல, இவர் பிரசன்னா சொல்றது அவர் நல்லா டிஃபெண்ட் பண்றாரு டிஎம்கேவை. தொழில் ரீதியாக வழக்கறிஞர், திமுகவில் வளர்ந்து வரக்கூடிய நண்பர். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்று தேசிய ஊடகங்களில் காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. இட் வாஸ் அ பிளான்டட் நியூஸ். அதற்கு பிறகு 3 மணி நேரம் கூட காஃபி டைமில் ஆரம்பித்த அந்த ட்ராமா பிரேக்ஃபாஸ்ட் டைம் வரைக்கும் கூட நீடிக்கல. அப்படியே அது மாறிப்போச்சு. இதற்கு முன்பு 6 மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு சிக்கல் வந்த பொழுது கிட்டத்தட்ட அரை நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் நீடித்த அந்த ஒரு நாடகம் நேற்று அந்த அளவு கூட நீடிக்க முடியவில்லை. அதன் பிறகு 12 மணிக்கு மூக அழகிரி அவர்கள் விமான நிலையத்தில் இறங்குகிறார். உட்கட்சி பூசல் அப்படின்ற ஒன்றை ஊடகங்கள் தான் உருவாக்குகின்றன, அங்க பூசலே கிடையாது, ஊடகங்கள் வேண்டுமென்றே இப்படி செய்கின்றன அப்படின்ற குற்றச்சாட்டு உங்க பதில்? நிச்சயமா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அதாவது திமுக ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சில குழப்பங்களை மீடியாக்கள் பயன்படுத்தி கொள்கின்றன என்று சொன்னீங்கன்னா அதுல ஓரளவு உண்மை இருக்கிறது, நான் மறுக்கல அதை.
அது வந்து ஒரு மீடியாவோட ஜாப். இங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா எங்கேயுமே அவங்க அதான் செய்வாங்க. எல்லா கட்சியிலும் இதே மாதிரி குழப்பம் இருக்கிறப்ப மீடியா பயன்படுத்திக்கிறா ஓரளவுக்கு செய்யறாங்க. அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சமீபத்திய நிகழ்வு கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் அவற்றை பொறுத்த அதை பத்தி மட்டும் நான் சொல்றேன். அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும், திமுகவில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட உயர்மட்ட தலைவர்கள் அனைவருக்கும், கலைஞர் உட்பட தெரியும் இந்த செய்திக்கு பின்புலத்தில் இருந்தது யார், அந்த 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 வதந்தி எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. குரோனாலஜிக்கலா பேசினா நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கும். பிரசன்னாவுக்கு கூட தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஆகவே இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பொறுத்தவரை நேற்று ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார் என்று திட்டமிட்டு பரப்பப்பட்ட அந்த செய்திக்கு பின்னணியில் இருந்தது யார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இதில் நீங்கள் வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று மீடியாவை தயவு செய்து குறை சொல்லாதீர்கள். நான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். மற்ற ஊடகங்களை மீடியா இப்படிதான் ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். எஸ், அது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். மற்ற பெரிய கட்சிகள் இப்ப அதிமுக என்ன நடக்குதுன்றதை பத்தி யாருமே வந்து பெருசா பேசுறது கிடையாது. தொலைக்காட்சி ஊடகங்களும் அதை வந்து விவாதங்கள் நடத்துவது கிடையாது. பெரிய பத்திரிகைகளும் அதை எழுதுவது கிடையாது. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது உள்ளிருந்து தான் வெளியே வந்தது. ஒரு நேஷனல் மீடியாக்கு, ஒரு 4 நேஷனல் மீடியாக்கோ 5 மீடியாக்கோ திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஸ்டாலின் ராஜினாமா செய்து விட்டார் என்று செய்தியை போட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் they have no axe to grind against ஸ்டாலின். அப்படி என்றால் இதற்கு பின்புலத்தில் இருப்பது யார்? அது திமுகவில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த இடத்துல நான் ஒரு இடைமறிப்பு செய்ய விரும்புறேன். அண்ணன் இந்த 48 மணி நேரம் 24 மணி நேரம் என்றெல்லாம் சொல்லுகிறார். நான் இந்த இயக்கத்தினுடைய கடைமட்ட தொண்டன், ஆனால் தலைமையோடு நேரடி பார்வையில் அவருடைய கண்காணிப்பில் வளருகிற கடைமட்ட தொண்டன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். தொடர்ந்து இதை போலவே மற்றொரு முறை நடந்த போது அங்கு ஊடகங்கள் நடந்து கொண்ட நிலைப்பாடு என்ன? நேற்றைக்கு நடந்த போதும் கூட தளபதி மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த நான் பொருளாளருக்கு போட்டியிடுகிறேன், போட்டியிடுவதற்கான கையொப்பங்களை 2 நாட்களுக்கு முன்னதாகவே நான் கையெழுத்து விட்டு விட்டேன். மரியாதைக்குரிய வேலூர் மாவட்ட செயலாளர் காந்தி அவர்களும் தென்சென்னை மாவட்ட செயலாளர் அன்பழகனும் கையெழுத்து விட்டு சென்று விட்டார்கள் என்று இந்த பிரச்சனையை அவர்கள் ஒரு சுமூக முடிவிற்கு போட்டியிடுகிற பொருளாளர் பதவிக்கான வேட்புமனுவிலேயே கையெழுத்து போட்டு விட்டு வந்த பிறகு என்ன காரணத்திற்காக தவறான யூகங்களின் அடிப்படையில் இப்படிப்பட்ட பூடகமான செய்திகள் பரப்பப்படுகின்றன? நாங்களே இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம். நாங்க ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு அப்புறம் இங்க வேற அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நான். ஒரு ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஃப்ராய்டியன் ஸ்லிப்னா தன்னை அறியாமல் ஒரு வார்த்தை. இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக முடிவு வந்து விட்ட பிறகுன்னு நம்ம பிரசன்னா சொல்றாரு. பிரச்சனை இருந்தாதான் சுமூக முடிவு. அடிப்படையில் சுமூக முடிவு ஏன் வருது? இல்ல அவர் வந்து நம்ம தொடர்ந்து முடிவு எடுத்து கையெழுத்திட்டு விட்டு வந்த பிறகுன்றாரு. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். சின்ன இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். பேராசிரியர் மணிவண்ணன், ஒரு ஆளும் கட்சியின் செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகிறது மாதிரி, கட்சிகளுடைய செயல்பாடுகள் ஊடகங்களால் விமர்சிக்கப்படுறது மாதிரி திமுகவில் நடக்கிற பிரச்சனை இன்றைக்கு விவாத பொருளாக ஆக்கியிருக்கிறது. அது ஏன் ஆகிறதுன்னு பிரசன்னா கேள்வி கேட்கிறார். சில நேரங்களில் உட்கட்சி விவகாரங்கள் அந்த கட்சியினராலே அழகிரி ஒரு பேட்டி தரும்போது அதற்கு அந்த கட்சியினோட அமைப்பு செயலாளர் RS பாரதி பதில் தரும்போது அது வெட்ட வெளிச்சமான ஒரு பிரச்சனை, எனவே அது விவாதத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையில திமுகவின் பார்வையை பிரசன்னா முன்வைத்தார். ஒரு அரசியல் விமர்சகராக ஞானியும் பத்திரிகையாளராக மணியும் பதில் சொன்னாங்க. ஒரு அரசியல் பேராசிரியராக தமிழ்நாட்டு அரசியலை கவனிப்பவர் அப்படின்ற முறையில் இந்த டெவலப்மெண்ட்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கூட, திமுக ஒரு சாதாரண கட்சியோ ஒரு வளரும் கட்சியோ கிடையாது. ஒரு ஆலமரமாக இருக்க வேண்டிய கட்சி இன்றைக்கு ஒரு போன்சாய் செடியாக சென்று கொண்டிருப்பதை பார்த்துதான் மக்கள் வருத்தத்துடன் பார்க்கின்றார்கள். அதனால மக்களுக்கும் இதில் ஆர்வம் இருக்கின்றது. திமுகவில் நடைபெறும் உள்கட்சி விஷயங்கள், குடும்ப சண்டைகள், பிறகு அங்கு நடந்து வருகின்ற கட்சியில் ஏற்படுகின்ற கொள்கை பிடிப்புகள், அதற்கான பிடிமானங்கள், இவற்றை மக்கள் மிகவும் ஆர்வமாகவும் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை மக்களுக்கு இதில் பங்கு கொள்ள வாய்ப்பில்லை, இது எங்கள் குடும்ப சண்டை, இதை யாரும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது என்பதை அது சொல்வது நியாயம் கிடையாது. நீங்கள் மக்களிடம் திரும்ப செல்லக்கூடாது. அப்படி நீங்கள் செல்வீர்களானால் மக்கள் இதை விவாதிப்பார்கள். இல்ல, இப்போ 2 விஷயம் நான் அதுல சொல்லணும். ஒண்ணு மரியாதைக்குரிய ஞானி அவர்கள் சொன்னார் சுமூக முடிவு அப்படின்னு சொன்னார். நீங்க அந்த கான்ட்ரவர்சி ஃப்ராய்டிசம் அப்படின்லாம் தத்துவம் சொன்னாரு. நான் தத்துவத்தை அதிகம் படிக்காதவன் அவரை போல. சுமூக முடிவு வார்த்தையின் அர்த்தங்களை தேடுகிற போது பல விடயங்கள் நமக்கு கிடைக்கும். சுமூக முடிவு அப்படிங்கிறது பல நாட்களா தொடர்ந்து 4-5 நாட்களாக பத்திரிகைகள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இதுக்கு போட்டியிட போறார் அதுக்கு போட்டியிட போறார், அந்த பிரச்சனைகளினுடைய முடிவு 2 நாளைக்கு முன்னதாகவே தளபதி அவர்கள் எடுத்து விட்டார் அப்படிங்கறத நான் பதிவு செஞ்சேனே தவிர வேறு ஒன்றும் அல்ல. 2வது, பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் பேசுவது உள்ளபடி எனக்கு வருத்தமாக இருக்கிறது.
முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றை தெரிந்தவர். ஒரு அறிவியல் படிக்காத மாணவனாக இருக்கிற எனக்கு கூட தெரியும், ஆலமரம் போன்சாயாக மாற முடியாது. அது பயாலஜிக்கலாலே முடியாது. அது எப்படி வந்து ஆர்டிபிஷியலா எப்படி மாற்ற முடியும்? அது கிளைகள் வளர்ந்து, எனக்கு பிரசன்னாவுக்கு இன்றைக்கு 31 வயது. என்னுடைய தாத்தா இந்த இயக்கத்தில் இல்லை, என் அப்பா இந்த இயக்கத்தில் இல்லை. ஆனால் பெரியாரில் தொடங்கி அண்ணாவிலிருந்து பல பிரச்சனைகளை இந்த இயக்கம் சந்தித்திருக்கிறது. நாம நாஞ்சிலாரை வச்சு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, நெடுஞ்செழியனை வச்சு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, மதியழகனை வச்சு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இதற்கெல்லாம் பின்புலத்தில் நான் மக்களை குறை சொல்லவே இல்லை. நான் குறை சொன்னதெல்லாம் ஊடகங்களை மட்டும் தான் குறை சொன்னேன். ஏன் இந்த ஊடகங்கள் அதிமுகவில் நடக்கிற பிரச்சனையை குரல் கூட கொடுக்க இருக்கிறது? நான் மக்களை குறை சொல்லவில்லை. மீண்டும் அடிக்கோடிடுகிறேன், மக்களை சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, இது ஒரு சமுதாய இயக்கம்னு பேரறிஞர் அண்ணா பதிவு பண்ணி. நீங்கள் மக்களை திரும்பவும் சந்திக்க வேண்டும், திரும்ப சந்திக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம் கூட. ஆனால் ஆலமரமாக வளர வேண்டிய ஒரு இயக்கம் கட்சி என்று தான் கூறினேன் ஒழிய இது ஆலமரம் போன்சாயாக மாறியது என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்வதை கூட நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க சொன்னதை வேணா நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு கூட நான் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே திமுக ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அதனுடைய வேர்கள் என்றைக்கும் அழியாது, அதனுடைய வேர்கள் கிளை விட்டு கொண்டேதான் இருக்கும். நான் என்னையே உதாரணமா சொல்றேன். நீங்க பெரியார் ஆரம்பித்ததிலிருந்து அண்ணா காலத்திலிருந்து பிரசன்னாவுக்கு 30 வருஷம் தான். ஆனால் 1949 இந்த இடக்கம் தொடங்கிருச்சு. தொடர்ந்து ஊடகங்கள் குற்றம் சாட்டுகிறது. கல்கி பத்திரிகையிலிருந்து தொடர்ந்து எல்லா பத்திரிகைகளையும் எடுத்து பாருங்க. எல்லா ஊடகங்கள் குற்றம் சாட்டுகின்றன என்பதை விட நமது கட்சியில் என்ன நடக்கின்றது என்பதற்கான ஒரு விளக்கங்கள் தான் மக்களும் ஊடகங்களும் கேட்கின்றன. அவ்வாறு ஜனநாயக ரீதியாக நீங்கள் எதற்காக பார்க்க கூடாது? உங்களுடைய தாழ்மையான கருத்தை பாதம் சிறந்தாழ்ந்து ஏத்துக்கிறேன். நீங்கள் கேட்பதற்கு நான் பதில் சொல்லுகிறேன், மக்கள் கேட்பதற்கு பதில் சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு வேறொரு கட்சியிலோ ஆட்சியிலோ என்ன நடக்குதுன்னு கேட்காததுக்கு முக்கிய 3 காரணங்கள் இருக்கு. ஒரே ஒரு விடம், ஒரு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக எதிர்கட்சியில் ஒன்றுமில்லாத பிரச்சனையை கொண்டு போய் திணிக்கிற போது பத்திரிகைகள் எங்க ஒரு கால செய்தி வந்து எதிர்கட்சி திமுகவுக்கு ஆதரவா எழுதிட்டா உடனடியாக அவதூறு வழக்கு. இன்னும் இந்த சேனல்கள் போன்ற பல செய்தி தொலைக்காட்சிகள் இருக்கு இல்லையா, நீ வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசிட்டனா அரசு கேபிள்ல அடுத்த நாள் உடைய சேனல் இல்ல. இப்படி தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளால் இந்த ஊடகங்கள் நசுக்கப்படுகிற போது அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். ஆக எங்களுடைய குரல்களை தவறாக மக்களிடத்தில் சித்தரிக்கிறார்கள். அதுதான் இங்க பிரச்சனை. இதில் ஒரு ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஒரு நற்பண்பினை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது திமுக எதிர்கட்சி நிலைமையில் கூட இல்லை. இருந்தாலும் திமுகவில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளை ஊடகங்கள் ஒரு பார்வையாக எடுத்து அதை விவாதிக்கின்றன. அந்த கட்சிக்கு முக்கியத்துவம் இருக்குதை நீங்கள் எதற்காக மறைக்க வேண்டும்? திமுகவை பற்றி எழுதினால் வியாபாரம், திமுகவை பற்றி பேசினால் டிஆர் விரேட், இதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு எளிமையாக நீங்கள் அதை சொல்லக்கூடாது. இன்றைய பிரச்சனை யாரை விவாதிக்க வேண்டும் என்பதை பற்றி அல்ல. ஆளுங்கட்சி விவாதிக்க வேண்டுமா, எதிர்கட்சி அந்தஸ்திலும் இல்லாத ஒரு கட்சியை விவாதிக்க வேண்டுமா என்பதே அல்ல. முதலமைச்சர் வாழ்த்து ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட 2 வாரங்களுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். திசை திருப்புகிறார் பிரசன்னா புத்திசாலித்தனமா. ஏனால் அவர் கட்சியில என்ன நடக்கிறது என்பதை பற்றி பேச விடாமல் தடுப்பதற்காக அவர் இந்த பிரச்சனையுடைய விவாத பொருளை மாற்றி அமைக்கிறார். பதில் சொல்வதற்கு வார்த்தை விளையாட்டும் புத்திசாலித்தனமும் இது வேற ஒன்றுமே கிடையாது. உள்ளதை உள்ளபடி பேசினால், அதுவும் திராவிட முன்னேற்ற கழகக்காரன் பேசினால் நீங்க வாய்ஜாலம்னு சொல்லுவீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயத்தை 4 பேரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்கிறோம். என்னவென்றால் எல்லா கட்சிகளை பற்றியும் விவாதிக்க வேண்டும், எல்லா கட்சி பிரச்சனைகளை பற்றியும் பேச வேண்டும். அது எந்த மாற்று கருத்து நமக்குள்ளே இல்லை. அப்படி பல கட்டங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கின்ற கடந்த கால அனுபவங்களை நண்பர் குணா சுட்டியும் காட்டுகிறார், நாங்கள் விவாதித்திருக்கோம் என்று சுட்டி காட்டுகிறார். எனவே அது அல்ல அசல் பிரச்சனை. அசல் பிரச்சனை இன்றைக்கு திமுகவில் என்ன நடக்கிறது என்பதை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விவாதத்திற்கு உள்ளே போகலாம். நான் மீண்டும் நியாயமான பேச்சு. சரி யானி, அந்த விவாதத்துக்குள்ளே போகலாம். நீங்க சொல்றது மாதிரி முக அழகிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு 1 ஆண்டுக்கு ஆகிறது. அவர் சேருவாரா, மீண்டும் சேர்க்கப்படுவாரா, சேர்கிறார் அப்படின்னு பல விதமான செய்திகள் அவ்வப்போது வந்து கொண்டே இருந்தன. இன்றைக்கு நீங்க சேருவீங்களான்னா திருடர்கள் இயக்கம் அதுல வந்து அவங்க திருந்தட்டும் அப்படின்ற ஒரு பொருளை சொல்றார். அதற்கு பாரதி வந்து மறுப்பு சொல்றார். நீங்க வந்து இந்த இயக்கத்துல வளர்ந்தவர், இப்படி சொல்வதை ஏற்க முடியாது. இன்னும் அவர் சொன்ன கடுமையான சொல் வந்து விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டு அவர் எங்களை பற்றி பேசியிருக்கிறாரே தவிர வேறொன்றும் இல்லை. அவர்தான் திருந்த வேண்டுமோ, திமுக திருந்த வேண்டுமே தவிர திமுக திருந்த வேண்டியதில்லை என்றார். இதுல யார் திருந்தணும் அப்படின்றதுல உங்க பார்வை என்ன?
இல்ல இந்த பிரச்சனை அசல் பிரச்சனை திருந்துவது பற்றியே அல்ல. அசல் பிரச்சனை திமுகவில் இன்றைக்கு அழகிரி தான் முக்கியமான பிரச்சனையா? இல்லவே இல்லை. இன்னைக்கு திமுகவில் அழகிரி முக்கியமான பிரச்சனையா அல்ல. அழகிரி விஷயம் நீங்களே சுட்டி காட்டின மாதிரி ஓராண்டு முன்பாகவே முடிந்து போய்விட்ட விஷயம். ஆனாலும் அழகிரிக்கு இன்றைக்கு வந்து ஸ்டாலின் பதில் சொல்லவில்லை, அழகிரிக்கு இன்றைக்கு கலைஞர் பதில் சொல்லவில்லை, அழகிரிக்கு இன்றைக்கு பேராசிரியர் பதில் சொல்லவில்லை, அழகிரிக்கு RS பாரதி அளவில் தான் பதில் சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா? அதுவே அப்படி கிடையாது. வேற நேரங்களில் அந்த பேராசிரியர் கூட பதில் சொல்லி இருக்கிறார். எந்த நேரத்தில் எதற்கு யார் பதில் சொல்லணும் அவர்களுக்கு ஒரு ஹையரார்கி இருக்கிறது, அந்த புரோட்டோகால் இருக்கிறது. அதெல்லாம் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக பின்பற்றக்கூடியவர்கள் தான். எதற்கு யார் பதில் சொல்லுங்கிற வரையறைகள் இருக்கின்றன. இன்றைக்கு அழகிரியை வந்து பொருட்படுத்தாமலே விட்டு விடுவித்திருப்பது தான் இன்னும் புத்திசாலித்தனமாக இருந்திருக்க முடியும். ஏன் பாரதி பதில் சொன்னான்னு கூட எனக்கு புரியவில்லை. இன்னும் சொல்ல போனா அங்கதான் இவர்கள் வந்து ஊடகம் பின்னுகிற வலை என்று பிரசன்னா ஒன்றை சொல்கிறாரோ அதுக்குள்ள இவர்கள் போய் சிக்கி கொண்டதான் அதை பார்க்கிறேன். ஒரு கேள்வி வரப்ப பதில் சொன்னா ஏன் பதில் சொன்னீங்க, பதில் சொல்லலைன்னா ஏன் பதில் சொல்லலன்னு கேக்குறீங்க. எதற்கு பதில் சொல்லுன்னு இருக்கு. இந்த அழகிரி பிரச்சனை அசல் பிரச்சனையே அல்ல. உண்மையான பிரச்சனை ஓராண்டுக்கு முன்பு அழகிரி விஷயம் முடிந்து போய்விட்டது. கட்சி பல்வேறு மட்டுங்கள் ஏற்கனவே ஸ்டாலினை ஆதரிக்கக்கூடிய அமைப்பாக மாறி இருந்தது. முழுமையாக அப்படி மாறி இருக்கிற அமைப்பு இன்றைக்கு அந்த வளர்ச்சிப்படி அடுத்து ஸ்டாலின் பொதுச் செயலாளராகவோ கட்சி தலைவராகவோ ஆக வேண்டிய தருணம் இது. இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ரீதியாக அவர் நீண்ட காலம் முன்பாக ஆகியிருக்க வேண்டும். ஆகாத ஒரு சூழலில் இன்றைக்காவது ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி ஆக முடியாமல் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு தடையாக இருக்கிற அம்சம் கட்சியில என்ன என்று பார்த்தீர்களானால் கட்சியின் இன்றைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அதற்கு இன்னமும் தயாராக இல்லை. அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த பிரச்சனை எல்லாமே நாம் பார்க்கிறோம். இதுதான் உண்மை. வேற எந்த சந்தேகமும் இல்லை கிடையாது. மணி, உங்களுடைய பார்வையில் என்ன? இல்லை, எனக்கு வந்து இப்போ ஞானி சொல்கிறதுல கூட முழு உடன்பாடு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் வந்து ஸ்டாலினுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும், அது எந்த கட்டத்தில் கொடுக்கணும், அது எந்த அளவுக்கு அது மேலே கொண்டு போனான்றலாம் அந்த கட்சியோட உள்கட்சி விவகாரம். எனக்கு அதில் பெரிய அளவில் எனக்கு அது அக்கறையும் கிடையாது. நான் வந்து அது ஒரு பார்வையாளனாக தான் பார்க்குறேன். இதில் வைக்கக்கூடிய எந்த விமர்சனங்களுமே வந்து சப்ஜெக்டிவாக தான் இருக்கணும். என்னோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 2G வழக்கு வந்த பிறகு 2010 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆக போகின்றன. 4 ஆண்டுகள் முழுவதும் 5 ஆண்டுகளில் வந்து கட்சி இறங்க முகத்தில் தான் இருக்கிறதே தவிர ஏறுமுகத்தில் வரவில்லை. இன்னைக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இன்னைக்கு வந்து ஒரு வினோதமான சூழ்நிலை. ஒரு 3 மாதங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் செயல்பட முடியாமல் இருக்கிறார். ஆனால் அவருடைய படம் தான் என்ற முதலமைச்சராக அரசு அலுவலகங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து பல துறைகள் வந்து முதலமைச்சரோட அவர்தான் முதலமைச்சர், ஜெயலலிதா தான் முதலமைச்சர் என்று அன்றைய படங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆள் கிடையாது. மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறதுக்கு இவங்களால இன்னைக்கு முடியல. நீ எங்க போய் நிற்குதுன்னா திமுக பாமக வந்து டாக்டர் ராமதாஸ் பேசுற அளவுக்கு கூட வந்து இவங்களால வந்து பல விஷயங்களை வந்து இவங்களால இன்னைக்கு பேச முடியல. என்னுடைய வருத்தமே வந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக வர முடியாமல் போன திமுக இன்று மக்கள் மன்றத்திலுமே வந்து ஜெயலலிதா செயல்பட முடியாமல் போயிருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு சரியான அப்போசிஷனா ஃபங்க்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு தன்னோட ஸ்பேஸை வந்து மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் சின்ன சின்ன கட்சியாக இருக்கலாம். பட் ஏன் அப்படி டெலிபரேட்டா விடுறாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க இன்னொரு டெலிபரேட்டா விடல. நான் சொல்றேன் உங்களுக்கு, அதை டெலிபரேட்டா அவர்கள் விடவில்லை. இதுதான் சிக்கல். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய கட்சி. நிச்சயமா ஒரு திமுகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி. அவங்க பவர்ல இருந்தாலும் இல்லாட்டியும், எதிர்கட்சியா இருந்தாலும் இல்லாட்டியும், பட் அவங்களோட அத்தனை எனர்ஜியுமே வந்து இன்னைக்கு வந்து உட்கட்சி சண்டையை சமாளிக்கிறதுலயே போயிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான சூழல்ல மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து போராடி முன்னால போகக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க இல்ல. இதுதான் வருத்தமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல அண்ணன் மணி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, என்னை போலவே அவரும் முரசொலியை தீவிரமாக வாசிக்கிறவர் என்று தெரியும். தலைவர் கலைஞர் இன்றளவும் இன்றைக்கு நடக்கிற மின்சார பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை வரைக்கும் தொடர்ந்து இவ்வளவு தேர்தல்கள், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. அண்ணன் தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே தேர்தல் நடந்து கொண்டே இருந்தது. சட்டமன்றத்திலே கொண்டு வந்த முட்டை கொள்முதல் ஊழல் பிரச்சனை, பருப்பு விலை பிரச்சனை, எல்லாவற்றையும் மக்கள் பிரச்சனைகளை நாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அது எப்படி மக்கள் பிரச்சனையை பேசலன்னு நீங்க சொல்றீங்க? ஜெயலலிதா எங்களுக்கு எதிரி அல்ல, அவரை போல நீங்கள் எதிரி என்று சொல்கிறோமா? அரசியலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு இடத்திலே தேர்தலில் தோற்றுவிட்டால் அந்த இயக்கம் அழிந்து விட்டதாக அர்த்தம் அல்ல. அப்படின்னா 2004 2009 அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கவே இல்லை நாடாளுமன்ற தேர்தலில். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் வழியில் பேரறிஞர் அண்ணா சொன்னார், தலைவர் கலைஞர் அதை திரும்பவும் சொன்னார், வெற்றி தோல்விகளால் அரசியலில் தேர்தல் வெற்றி
வெற்றி தோல்விகளால் இந்த இயக்கத்தை எடை போட முடியாது. இது அரசியலுக்கான இயக்கம் மட்டுமல்ல, மக்களுக்கான, சமுதாயத்திற்கான இயக்கம். எங்களுடைய சமுதாய பணியை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முரசொலியில வந்திருக்க கடிதத்தை பாருங்க, எல்லா விடயங்களுக்கும் பதில் இருக்கிறது. ஆக எடுத்தோம் கவிழ்த்தோம், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுற பிரச்சனைகளை இங்க நம்ம பேச முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு பெரிய, அதாவது 1 கோடி தொண்டர்கள் இருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். நான் உதாரணத்துக்கு சொன்னேன், 5 பேர் இருக்கிற குடும்பத்திலேயே அண்ணன் ஒரு கருத்து, தம்பி ஒரு கருத்து, அக்கா ஒரு கருத்து, அம்மா ஒரு கருத்து, அப்பா ஒரு கருத்து வருகிற போது கூடி பேசி முடிவு செய்து இதுதான் குடும்பத்திற்கு நலம் என்று வருகிற போது, அதை வெளிக்கொணர்கிற போது அது குடும்பமாக இருக்கிறது. அதை போலத்தான் உட்கட்சி பிரச்சனையும். பல சண்டைகள் வரலாம், போட்டிகள். நான் சொல்றது, வட்டக்கழக செயலாளர், நீங்க ஒரு வட்ட செயலாளர் அனுமதி இல்லாம தலைவரே அங்க நுழைய முடியாது. இது திமுகவின் சட்ட விதி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த வட்டக்கழக தேர்தலில் இருந்து தலைவர் தேர்தல் வரைக்கும் நடத்துகிற போது நடைபெறுகிற பிரச்சனைகளை ஊடகங்கள் ஊதி 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 பெருசாக்குது. 9ஆம் தேதி பொதுக்குழு மூலம் அந்த பலூனை வேகமா குண்டூசி வச்சு உடைக்க போறோம். பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அழிக்க முடியாத இயக்கம். இது 14வது பொது தேர்தல். இதுவரைக்கும் ஆசியாவிலேயே பொது தேர்தலை தொண்டர்களோடு நடத்திய இயக்கம் இல்லை, திமுக மட்டும்தான். இந்த பெருமை போதுங்க. திரு ராமமணிவண்ணன், திமுகல தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை சீரமைக்கிற முயற்சிகள் அப்படின்னு ஒன்று தொடங்கினது. அதுல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போட்டு ஆலோசனை பெற்றாங்க. அவங்க சில பரிந்துரைகளை கொடுத்தாங்க. மாவட்ட அளவில் இருந்த அமைச்சர்கள் தவறாக நடந்து கொண்டார்கள், ஒரு குறுநில மன்னர்களைப் போல நடந்து கொண்டார்கள், அவங்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட வேண்டும் சொல்லி அந்த மாவட்ட அமைப்புகளை 35 மாவட்ட செயலாளர்கள்ன்றத 65ஆக மாற்றினாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்றைக்கு மாவட்ட செயலாளராக வர முடியாத நிலைமையும் அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கு. இப்போ எழக்கூடிய கேள்வி, இந்த சீர்திருத்தம், கட்சியை புனரமைக்கிற பணி அப்படின்ற ஒன்று மாவட்ட அளவிலேயே நின்று விட்டதா, ஏன் தலைமை அளவுல அந்த மாற்றம் எதிரொலிக்கல அப்படின்றதா ஞானி அவளுடைய கேள்வியா இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க? இரண்டு பட்சமாக பதில் சொல்ல விரும்புகின்றேன். குறிப்பாக நீங்கள் இந்த மாற்றங்கள் என்பது அந்த ஒரு அதிகார ரீதியாகவும் இருக்கின்ற ஒரு அதிகார மையத்தை வேறொரு அதிகார மையத்துக்கு பரிமாற்றம், இதில் 2ஐ 4 ஆக்குவதோ 4ஐ 8 பகுதிகளாக பிரிப்பது என்று ஒரு அதிகார மையத்தை மறுபடியும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று ஒரு குறிப்பாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான இது நடந்து வருகின்றது. பிறகு இத்தனை ஆண்டுகளாக இல்லாத இந்த மாற்றங்கள் இந்த சமயத்தில் நடைபெறும் என்பது இது 1 கோடி தொண்டர்கள் இருக்கும் ஒரு கட்சிக்குள் எத்தனை தொண்டர்களுக்கு இவ்வளவு சக்தி, அழகிரிக்கும் மற்றும் கலைஞர் அவர்களின் குடும்பத்திற்கும் சக்தி அந்த 1 கோடி தொண்டர்களிடம் பார்க்க முடியாது. அதே சமயத்தில் கொள்கை ரீதியாக இதை முழுமையாக கடந்த 10 வருடங்களாக 2004 முதல் குறிப்பாக ஏற்பட்ட மிகப்பெரிய கொள்கை ரீதியான ஒரு சரிவு. ஆனால் திமுகவை பற்றி சொல்லும் பொழுது அண்ணா அவர்கள், மதிப்பிற்குரிய அண்ணா அவர்கள் கட்சியை வளர்த்த காலத்தில் அந்த வட்டம் மாவட்டம் என்ற ஒரு சிறிய அளவிலிருந்து கட்சியை பெருமளவிற்கு வளர்த்தது. பிறகு அவர்களுக்கு இந்த அதிகாரத்தில் பங்கே கிடையாது. அதிகாரத்தில் பங்கு என்பது திட்டமிடுதல், கட்சியின் கொள்கை ரீதியாக பங்கேற்றல், முக்கியமான நிகழ்வுகளின் நடப்புகளிலும் அவர்கள் தொண்டர்களுக்கு பங்கீடு என்பதில் முழுமையாக கடந்த 10 ஆண்டுகளாக, நீங்கள் 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் தானே இருந்தீர்கள், மிகப்பெரிய பேரிடர்களும் பேரழிவுகளும் நடந்தது, உங்களுக்கு தெரியாததில்லை. அப்பொழுது கூட கட்சி தலைமையில் தொண்டர்கள் அனைவரும் கட்சி தலைமையில் மாற்றம் நடக்குமா என்று கேட்டபோது கூட ஒரு மாற்றம் நிகழவில்லை. இன்றைக்கு நீங்க தோல்வி முகம் காணும் பொழுது கூட தொண்டர்கள் மாறவில்லை என்றால் அவர்கள் வேறொரு கட்சிக்கு செல்ல விரும்புகவில்லை. அந்த கொள்கை ரீதியாக ஏற்பட்ட மாற்றத்தை அவர்களும் சொல்ல முடியாத துயரத்துடன் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விமர்சனத்தை நீங்க ஏற்கிறீங்களா ஞானி? இல்லை, நிச்சயமாக அவர் சொன்னது முழுமையான உண்மை. என்ன நான் சொன்னதை, நான் பெயரடிக்கு சொல்லி குறிப்பிட்டதை பேராசிரியர் அவர் கோட்பாடு ரீதியாக குறிப்பிடுகிறார். ஒரு அதிகார மையத்திடமிருந்து இன்னொரு அதிகார மையத்துக்கு அதிகாரத்தை கைமாற்றுவது என்று சொல்லுகிறேன். நான் அதை கலைஞரிடமிருந்து ஸ்டாலினுக்கு பொறுப்பை கொடுப்பது என்று நான் அதை வேறு விதமாக நபர்களை சொல்லுகிறேன். கொள்கை சார்ந்த பார்வைகள்ல 10 ஆண்டுகள்ல ஒரு வீழ்ச்சி இருக்கு. அந்த வீழ்ச்சி தான் அடுத்து அதை மணி சுட்டி காட்டினா நாம் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம். 2Gக்கு பிறகு இறங்கும் முகத்தில் திமுக இருந்து கொண்டிருக்கின்ற அவர் சொல்லுகிற போது அது ஒரு கட் ஆஃப் பாயிண்டாக மணி குறிப்பிடுகிறார், அந்த இறங்கும் முகத்திற்கான ஒரு அடையாள குறியீடாக. இது எல்லாவற்றையும் தொகுத்து நீங்கள் பார்த்தால் மிக முக்கியமான பிரச்சனை தான். அழகிரி பிரச்சனை ஓராண்டு முன்பாக முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் முடிவுக்கு வராமல் இருக்கிற பிரச்சனை கனிமொழி பிரச்சனை. 2G என்பது அதுதான். 2G என்பது கனிமொழி பிரச்சனை தான். நீதிமன்றம் தீர்ப்பு தரவில்லை. நீதிமன்றம் தீர்ப்பு தரவில்லை. கட்சிக்குள் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. நான் பேசி முடிக்கலாம், அது மாதிரி நீங்க பதில் சொல்லத்தான் போகிறீர்கள், எல்லாவற்றையும் மறுக்கத்தான் போகிறீர்கள். மீண்டும் நீங்க பெருநேர் அண்ணா பெரியார் பாதைக்கு போயிட போறீங்க. பிடிக்காத என்ன பேசுறோம், பேசிட்டு இருக்கோம்.
என்ன ஆனால் நீங்க மீண்டும் வேறு விதமா தான் நீங்க சமாளிக்க பேசுங்க, நான் பதில் சொல்றேன். ஆனால் கேள்வியை பேச விடுங்க. என்ன அடிப்படையான விஷயம், அழகிரி பிரச்சனை முடிந்து போய்விட்டது. ஸ்டாலின் வந்து அடுத்த கட்டத்தில் கட்சி முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறார். இப்போது கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அதிமுக எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெயலலிதா இன்றைக்கும் கூட அவங்க முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் ஒரு சொல்லிக்கொண்டு பொய்யாக அவர் படத்தையே மாட்டிக்கொண்டு ஏன் அவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள்? வேறு வழியே கிடையாது அந்த கட்சிக்கு. அது ஒன் நம்பர் பார்ட்டி, அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஆனால் அவங்க ஜெயலலிதாவை கட்சியிலிருந்து நீக்கி விட்டு தற்காலிகமா அவங்க கட்சியை நடத்த முடியாது அந்த கட்சியை. ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல. இல்ல, அவங்க அந்த தண்டனை தரப்பட்ட தண்டனை, அவங்க அந்த தண்டனைன்ற ஒன்று அவங்க ஏற்கல, கண்டிக்கிற மனநிலையில் அந்த கட்சி இருக்கு. ஏற்கல, ஆனால் கோர்ட்ல வழக்கு இருக்கு. நீங்க உங்களை நிரபராதி நிரூபிச்சுட்டு அதுக்கு பிறகு திரும்ப கட்சிக்கு வாங்கன்னு சொல்லலாம்ல. உண்மையில ஒரு ஜனநாயகபூர்வமான கட்சியா என்ன சொல்ல முடியும்? கோர்ட் உங்களை தண்டித்து விட்டது, எனவே நீங்கள் அடுத்த கட்டத்தில் நிரபராதி உங்களை நிரூபித்துக் கொண்டு பிறகு மீண்டும் கட்சி பணிக்கு வரலாம்னு சொல்லலாமே. அது மாதிரி அதிமுக சொல்ல முடியாது. ஜெயலலிதா தான் கட்சி தான் ஜெயலலிதா, ரெண்டு வேறுபாடுகள் அங்க இல்ல. ஆனா திமுக அப்படி இல்லை, அதை இவர் எல்லோருமே சொல்லுகிறார்கள், நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். திமுக அப்படி இல்லைங்கிற போது இன்றைக்கு திமுக நிலைமை 2G என்பதுதான் திமுகவை கீழே இறக்கிற மிக முக்கியமான குறியீடுகள்ல ஒன்று. இன்றைக்கு 2Gல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கனிமொழியும் ராசாவும் அடுத்த கட்ட வழக்கை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தொடர்ந்து ஏற்படுத்தும். அந்த கட்டத்தில் திமுகவால் மேல்முறையீட்டில் நீங்கள் உங்களை நிரபராதி என்று நிரூபித்து வருகிற வரைக்கும் கட்சியிலிருந்து விலகி இருங்கள் என்று நடவடிக்கை எடுக்க முடியுமா திமுகவால? அதுதான் அடிப்படை கேள்வி. அப்படி எடுத்தாலும் கூட திமுக பாதிக்கப்பட்டு விடுமா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா திமுக அடுத்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் மீது வழக்குகள் இல்லை, அவர் எந்த குற்றச்சாட்டுக்கும் நீதிமன்றத்தில் இன்றைக்கு இல்லை. அப்படி இருக்கிற போது அதிமுகவுக்கு ஏற்பட்ட சிக்கல் திமுகவுக்கு கிடையாது. ஆனால் இந்த சிக்கல்ல திமுகவுக்கு இருக்கிற மிக முக்கியமான சிக்கல், நேற்று வரை அழகிரிக்காக எப்படி ஸ்டாலின் சிக்கல்ல உட்படுத்தப்பட்டாரோ இன்றைக்கு கனிமொழியின் நிமித்தம் ஸ்டாலின் தொடர்ந்து சிக்கலுக்கு உட்படுத்தப்படுகிறார். ஆனால் கனிமொழிக்காக என்ன செய்வது என்கிற பார்வையில் இருந்தால் கலைஞர் தன்னுடைய பொறுப்பை விட்டு போக விரும்பாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த கட்சிக்குள்ள இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கூடிய மிக முக்கியமான முரண்பாடு. வேற ஒரு முரண்பாடும் கிடையாது. சரி, பேசிட்டீங்களா? நான் பதில் சொல்றேன். நம்ம நிச்சயம் சொல்லுவோம். ஆமா, ஒன்று வந்து பேராசிரியருக்கு சொல்ல வேண்டிய பதில், மிக முக்கியமாக இந்த தனிநபர்களுடைய தாக்குதலை விட தாண்டி நான் கொள்கை ரீதியாக இந்த இயக்கத்தில் பிடிப்புள்ளவன். பேராசிரியர் வந்து கொள்கையில் மாறுபாடு என்று சொன்னார். 10 ஆண்டுகளாக கட்சி ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வட்டச் செயலாளரின் அனுமதி இல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்களே அந்த வட்டத்திற்குள்ளே நுழைய முடியாது. இதுதான் கட்சியினுடைய கொள்கை பிடிப்பும் சரி, சட்ட பிடிப்பும் சரி. ஒன்று, இது உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது, 10 ஆண்டுகளில் எங்கே நாங்கள் கொள்கையில் சரிக்கினோம்? நான் எங்களுடைய அடித்தள கொள்கைகளான 50 முழக்கங்களையே நிகழ்ச்சியின் முன்னிலையிலே சொன்னேன். எந்த இடத்தில் சொன்னோம், எந்த இடத்தில் சரிக்கினோம் என்பதை சுட்டிக்காட்டினால் அதற்கு நான் தகுந்த விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இரண்டாவது, ஞானி அவர்கள் தனிநபர் தாக்குதல், அவர் ஒரு ஊடகவியலாளர். நாங்க என்ன ஊடகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறோமோ அதை மிக தெளிவாக அவர் செய்கிறார். இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதாவினுடைய சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதை பற்றி ஊடகங்கள் வாய் திறக்க மறுத்த போது சாட்சி 2Gயிலே சாட்சியத்திற்கு வர வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி அவருடைய கோப்புகள் பதிவு செய்யப்பட்டு சாட்சியங்களின் முன்னிலையில் இருக்கிற போது தயாலம்மாவை குறித்து தலைப்புச் செய்தி விடுகிறார்கள். இதுதான் ஊடகத்தினுடைய மாறுபட்ட பார்வை. அந்த தெளிவான பார்வையை ஞானி அவர்கள் செய்கிறார். தளபதி அவர்கள் திருத்தி பேசுகிறீர்கள். ஒரே நான் முடிச்சாரு, அப்புறம் பதில் சொல்லுங்க. தலைவர் கலைஞர் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நேரடி பதிலுக்கு வாருங்கள். தலைவர் கலைஞர் திருத்தி பேசி விளையாட முடியாது. அதைத்தான் தெளிவா எங்களுக்கு அப்படி திருத்தி பேசுங்க. அதைத்தான் நானும் தெளிவா சொல்றேன். தலைவர் கலைஞர் தயாளமையார் பிரச்சனை இது எங்க இருந்து வந்தது? நான் பேசுறேன் தயாளமையார் பற்றி நான் ஏதாவது பேசுறேன். ஊடகங்கள் செய்வதை சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? அதற்கு எனக்கு என்ன தொடர்பு? உங்கள பேசல, நீங்க ஒரு ஊடகவியலாளர். ஊடகங்கள் இப்படி செய்கிறது நீங்கள் தெளிவாக சொல்கிறீர்கள். ஒரு இயக்கத்தை சார்ந்து நீங்கள் விமர்சனமாக வரவே இருக்க. நான் ஒரே ஒரு செய்தி முடிச்சறேன். நமக்கு தண்டனை வழங்கப்பட்ட போது அந்த தண்டனை குறைவா இன்னும் கூடுதலாக தரப்பட்டிருக்க வேண்டும் எழுதின பத்திரிகையாளர். அப்படி ஞானி போல எல்லா பத்திரிகைகளும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் அவாவும். அப்படியாக நீங்கள் இப்படி பேச ஒரே ஒரு விஷயம். நான் அந்த பதிலுக்கு பதில் சொல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி அவர்களை இன்னைக்கு இருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞருக்கும் சரி, அண்ணன் தளபதி அவர்களுக்கும் சரி மிக தெளிவான ஒரு நீரோட்டமான சிந்தனை இருக்கிறது. இந்த இயக்கத்தை கட்டி அமைத்து இவ்வளவு கோடான கோடி அழகிரி அவர்கள் கேட்டபோது முகவரி
இல்லாதவர்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இல்லை என்று சொன்னார். யாருக்கு முகவரி இல்லை? மிசா சட்டத்தை கேட்டு பாருங்கள். அவருடைய உடம்பில் இருக்கிற காயங்கள் அவருக்கு முகவரி கொடுக்கும். அதை போல சட்ட எரிப்பு போராட்டம், இந்த இயக்கம் வெறும் முதியோர்களின் இயக்கம் என்று உங்களை போன்ற பத்திரிகையாளர் குற்றச்சாட்டு வைத்தார்கள். அப்போது கோடான கோடி இளைஞர்களை இந்த இயக்கத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கோபாலபுரத்தில் தொடங்கிய இளைஞரணி திருநெல்வேலி மாநாட்டை பார்த்தபோது உலகமே வியந்தது. அப்படி கோடான கோடி இளைஞர்களின் முகவரியாக இருக்கிறவர் தளபதி. ஆக அவர்களை பற்றி பேசுவதற்கோ தலைவருக்கும் இவர்களுக்கும் இடையே பிணக்குகளை உருவாக்குவதற்கோ, தலைவர் தான் தலைவருக்கு இருக்கிறவரை தலைவர் என்று அண்ணன் தளபதி சொல்லுகிறார். அவர்தான் 2016 முதலமைச்சர் என்று முப்பெரும் விழாவில் பேசுகிறார். அவரே இவர் தலைவர் என்பதை நான் என்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. தளபதி அவர்களே தலைவரை பார்த்து இவர்தான் என்னுடைய தலைவர் என்கிற போது அதிலே உங்களுடைய ஊடகங்கள் பூடாகமாக பேசுகிறதற்கெல்லாம் பதிலை நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? இருக்கிற குடும்ப உறவுகளை முட்டிவிட்டு மோதவிட்டு இது குடும்ப கட்சி, உட்கட்சி பூசல் என்றெல்லாம் சொல்லுகிற போது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. நீங்க சொல்லணுமா? பதில் சொல்ல ஒண்ணுமே இல்லையா? அவர் எனக்கு பதிலே சொல்லலையே. நான் உங்க பதில் தெளிவா சொல்லிட்டேன். இதை குறிப்பா இதை சொல்லும் பொழுது சகோதரர் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல, நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், மக்களுக்கு பதில் சொல்லுங்கள். 2009 குறிப்பாக மே மாதத்தில் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை ஈழத்தில் நடந்த போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அந்த சமயத்தில் உங்கள் தொண்டர்களை நீங்கள் கலந்து ஆலோசித்தீர்களா? இப்பொழுது கூட உங்களுக்கு சவாலாக ஒரு கேள்வி கேட்கின்றேன். இன்றைக்கு சகோதரர் அவர்களுக்கும் பொதுவாகவே உங்களால் நீங்கள் வாக்கெடுக்கிறீர்கள், ஜனநாயகம் இருக்கிறது. நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள் உங்களுடைய 1 கோடி தொண்டர்களுடன். 2009 நாம் செய்தது சரியா பிழையா என்பது ஒரு கேள்வி கேளுங்கள் ஜனநாயக ரீதியாக. அதற்கான விடையை ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். அதற்கான விடையை மக்கள் கொடுத்து விட்டார்கள். ஒரு சிறு இடைவேளைக்கு நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவாலாக இருப்பது உட்கட்சி குழப்பமா, கொள்கை சறுக்கலா, தவறான வியூகமா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். உட்கட்சி குழப்பம் என்று 61% நேயர்களும், கொள்கை சறுக்கல் என 23% நேயர்களும், தவறான வியூகம் என 16% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திருமணி, உட்கட்சி குழப்பம் அதுதான் பெருவாரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதெல்லாம் திமுக காரர்கள்னு சொல்ல முடியாது, பொதுமக்கள்னு சொல்ல முடியாது, கலந்து இருக்கக்கூடும். ஆனால் பெருவாரியாக சொல்வது உட்கட்சியில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருக்குன்ற ஒரு விஷயம். அதை பிரசன்னா திட்டவட்டமாக மறுக்கிறார். ஆனால் அந்த மறுப்புக்கு மீறி சில விடைகள் மக்கள்கிட்ட வருது. இப்போ உட்கட்சி குழப்பம் தான் பிரச்சனையா, இல்ல முதன்மைக்கான போட்டி தான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையா? ஞானி சொல்றது மாதிரி இல்லை, 2 ஒன்று தான் அவர் சொன்ன மாதிரி. உட்கட்சி பூசல்றது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஃபேமிலிக்குள்ளேயே வெவ்வேறு லேயர்ல இருக்குல்ல ஞானி. இல்லை, ஃபேமிலிக்குள்ளேயே அந்த உட்கட்சி பூசல் இருக்கிறதுன்றது நடைமுறை யதார்த்தம். அது எல்லாருக்கும் இட்ஸ் எவ்ரிபடிஸ் நாலேஜ். இது ஒரு விதத்தில் துரதிருஷ்டவசமானது. உங்களுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குடும்ப அரசியல்னு திமுகவை மட்டும் சொல்ல முடியாது. சோனியா காந்தி 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்ன மாதிரி இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிஸ். அவங்கள மட்டும் நம்ம குறை சொல்ல வேணாம். பட் என்னன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிந்த பெரிய கட்சியாக இருக்கவாசி அவங்க தான் நமக்கு பிரதானமாக தெரிகிறாங்க. அது வந்து ஒரு வரம்பு கடந்து போகும்பொழுது வந்து நமக்கு அதை பற்றி எழுத வேண்டிய பேச வேண்டிய கட்டாயம் வருகிறது. இது வந்து உங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப எப்படி பார்க்குறேன்னா, இந்த உட்கட்சி பூசல் வந்து அது கட்சியை வந்து அரிச்சுக்கிட்டு இருக்குது. இது வந்து திமுகவுக்கும் நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை. ஏன்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல என்ற யதார்த்தம் என்பது தமிழகத்தில் ஒரு அரசியல் வெற்றிடம் வந்திருக்குது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், செப்டம்பர் 27 தீர்ப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான அரசியல் சூழலை முழுவதுமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு திமுக பெரிய அளவில் டிராஜிக்கலி தவறிவிட்டது. பொழுது போனால் வந்தால் உட்கட்சி பூசலை சமாளிக்கிறதுலையும் ஒரு கோஷ்டிக்கு எதிராக இன்னொரு கோஷ்டியை சமப்படுத்துறதுலையுமே வந்து கட்சி தலைமையின் முழு கவனமும் போயிட்டு இருக்குது. இதை பிரசனா ஒத்துக்கிட்டாலும் இதுதான் உண்மை. இது வந்து நிச்சயமாக வந்து திமுகவுக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லது கிடையாது. இது இப்படியே போச்சுன்னா வந்து இன்னும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்லாம் வரும்போது எந்த மாதிரி வந்து இவங்களால வந்து வியூகம் வகுக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ இன்னைக்கு ராம்தாஸ் சொல்றாரு, பாஜக கூட்டணியில் வந்து பாமக தொடருமா வேண்டாமா என்பதை பொதுக்குழு தான் கூடி முடிவு செய்யணுன்றாரு. அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸை வந்து வைப்ரண்டா இஷ்யூஸை வந்து எடுத்து இப்போ கர்வாபசியை பற்றி அந்த மாதிரியான பெரிய இஷ்யூஸை பற்றி ஸ்டாலின் என்ன கருத்து சொன்னார்னு எனக்கு தெரியல. முக்கியமான பல நிகழ்வுகளில் வந்து கட்சி தலைமையோட செயற்பாடுகள் என்பது வந்து நாட் அப் டு த மார்க்னு தான் நான் பார்க்குறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் நிச்சயமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். பிகாஸ் பிரைம் பொலிட்டிக்கல் பார்ட்டி தவறிவிட்டது, மிகப்பெரிய அளவில் தவறிவிட்டது. எப்போ பார்த்தாலும் குடும்ப சண்டையிலையும் உட்கட்சி பூசலையும் அவர்கள் நேரத்தை செலவிடுவது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. திரு மணிவண்ணன், நம் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்போ அந்த கட்சியின் தலைமையோட அணுகுமுறையில் மாற்றம் வரணும் அப்படின்றது உங்கள் கொள்கை பார்வையில் திமுக கடந்த காலத்தில் பேசின கொள்கைகளில் கோயிங் பேக் டு தி ரூட்ஸ்
அது மாதிரி அவங்களுடைய கொள்கைகளை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், அதுதான் அந்த கட்சிக்கான சவாலா இருக்குது அப்படின்னு சொல்வீங்களா? அல்லது அந்த கட்சியில தலைமைகளுக்குள்ள, தலைமை அமைப்புக்குள்ள வர வேண்டிய மாற்றங்கள் அதுதான் இருக்கக்கூடிய சவால்னு சொல்வீங்களா? இன்றைக்கு அந்த கொள்கை ரீதியாக ஒரு மிகப்பெரிய சரிவும், பிறகு அந்த குடும்ப பாங்கான ஒரு அரசியல் பார்வையும் ரெண்டும் கலந்து போச்சு திமுகவில். அந்த கொள்கை சரிவுக்கு காரணமே அந்த குடும்ப அரசியலும், அது குடும்ப தன்மையினுடைய அந்த அரசியல் ஓங்கியதால தான். இன்றைக்கு ஒரு மாற்றம் திமுகவில் வர வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயமாக திரும்பி பார்க்க வேண்டும். கொள்கை ரீதியான அந்த கொள்கை ரீதியாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் என்பதை விட இந்தியாவிலும் தமிழகத்திலும் குறிப்பாக மதவாத சக்திகள் ஓங்கிய நிலையில் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு சொல்வீச்சுக்கும் செயற்பாடுகளுக்கும் ஒரு எதிரணியில் சரியான ஒரு கட்டமைப்பே இல்லாத காரணம் திமுக பலவீனமாக இருப்பது கூட முக்கியமான காரணம். அதை கொள்கை ரீதியாக நிச்சயமாக திமுக திரும்பி பார்க்க வேண்டும், மறு எடுத்தாள வேண்டும் என்று தான் எங்களுடைய ஒரு விருப்பம் கூட. ரெண்டு விஷயம், ஒரு நம்முடைய மணி அவர்கள் சொன்னது போலவும் பேராசிரியர் சொன்னது போல கொள்கை ரீதியா திரும்ப திரும்ப இந்த பாஜகவிற்கு எதிராக செயல்படல அப்படிங்கிற மாதிரி மதவாத சக்திகள் முதல்ல பேராசிரியருக்கு பதில் சொல்லணும். ஈழ பிரச்சனைகள்ல நாங்க தொடர்ந்து எங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களால் என்ன செய்ய முடிந்ததோ அதை செய்தோம். 2009 மக்கள் பாடம் கொடுத்துட்டாங்க. நீங்க ஈழத்தை வாங்கி கொடுத்த ஈழத்தாயை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது மக்களுடைய முடிவா என்பதை நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மணி அவர்கள் சொன்னது போல உட்கட்சி பிரச்சனை, இதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதனுடைய அடித்தளமே சொல்கிறேன். எல்லா கட்சிகளிலும் பிரச்சனை இருக்கிறது, எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை இருக்கிறது. எங்களை குறிப்ப எழுதுவதே அண்ணன் தளபதி அவருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சியில் இல்லை, திமுக 3 ஆண்டு காலம் எதுவும் செய்யவில்லை, ஆனால் எல்லா செய்தித்தாள்களிலும் திமுகவினுடைய எதிர்த்தரப்பு செய்தி. ஆக ஆளும் கட்சியாக மக்கள் மனங்களில் திமுக இன்றைக்கும் இருக்கிறது, ஒரு துடிப்பான கட்சியாக இருக்கிறது என்பதை தளபதி அவர்கள் சொன்னார். அதை நான் பதிவு செய்கிறேன். 3 பேரும் பேசுகிறீர்கள், ஊடகங்களிலே இப்படி செய்தி வருகிறது, திமுக இப்படி இருக்கிறது என்று. அந்த ஊடகங்களை நிர்மாணிப்பது யார்? ஆளும் கட்சிக்கு எதிராக வாய் திறக்க முடியாமல் எங்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்துகிற போது அதற்கான 3 காரணங்கள்: அவதூறு, கேபிள் சேனல்கள், தமிழக அரசினுடைய கேபிள் சேனல் கட் செய்யப்படும் அடுத்த நாள், 3வது அரசு விளம்பரம். இப்படி ஒரு சார்பாக நடக்கிற போது உங்களை போன்ற சிந்தனையாளர்களும் ஏன் இப்படி எங்கள் மீது அக்கறை கொண்டிருந்தாலும் கூட இப்படி தவறான கருத்தை மக்கள் மத்தியிலே வைக்கிறீர்கள் என்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. கட்சியினுடைய கடைமட்ட தொண்டனாக உங்களுக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். மக்களிடத்தில் உண்மையை சொல்லுங்கள். இது பிரச்சாரம் செய்ய வேண்டிய நேரமே கிடையாது. நான் உண்மையை சொல்றேன். நான் பேசுவது உங்களுக்கு பிரச்சாரமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஊடகங்கள் தவறான கருத்தை மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிற போது பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. கொள்கை பிடிப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். எந்த நேரத்திலேயே கொள்கையை விட்டுக் கொடுக்காத இயக்கம் இன்றளவும் கூடங்கிறத கடைமட்ட தொண்டனாகிய நானே பதிவு செய்யறேன். விடாமல் இருந்தால் மக்களுக்கு மகிழ்ச்சி. அவர் மட்டும் சொல்லல, இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சொன்னதாக வெளியாகிற செய்தி கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அமல்படுத்துறாங்க. அதை எதிர்ப்பதில் திமுகவோ அதிமுகவோ தீவிரம் காட்டவில்லை அப்படின்னு அவர் சொன்ன ஒன்றும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. கண்டிப்பா அந்த ஜிஆர் அவருடைய அறிக்கைக்கு நான் தலைவர் கலைஞர் ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்த அறிக்கையை சமர்ப்பணம் செய்கிறேன். அந்த 1ஆம் தேதி தலைவர் அறிக்கை 3வது பத்தியில் மத்திய அரசினுடைய பாடை நாராக கிழித்து தொங்க விட்டிருப்பார். அதிமுகவிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருகிறதா என்பதை பார்த்துவிட்டு ஜிஆர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். ஞானி, நிறைவாக உங்களுடைய கருத்து? நிறைவாக என்னுடைய கருத்து ரொம்ப தெளிவானது. அதாவது திமுகவை பற்றி இவ்வளவு நாம் பேச வேண்டிய அவசியமே என்னன்னா, அவரே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய அரசியல் இயக்கம், பெரிய கட்சி, இன்னமும் முன்னாள் ஆளுங்கட்சி, மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால்தான் பேசுகிறோம். அது பேசுவதற்கு அங்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே நடக்கவில்லை என்றால் அத்தனையும் கற்பனையாக நாம் எழுதி பேசிக் கொண்டிருக்க முடியாது. நான் முடிச்சேன். பிரச்சனை நடக்குதுன்னு அது ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி இறுதியில அவர் பிரச்சனை நடக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிற அளவில் நான் பிரசனாவை பாராட்ட விரும்புகிறேன். ஆரம்பித்த போது இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த போது எல்லா கட்சிகளிலும் நிகழ்ச்சி முடிவில் ஒப்புக்கொண்டார். எல்லா இயக்கங்களிலும் இருக்கிறது பிரச்சனை. எங்கள் இயக்க பிரச்சனைகளை தூக்கி பிடித்து நான் சொல்றேன் ஒரு 5 அடிப்படை 1996 திமுக ஒரு பிரம்மாண்டம் ஆட்சிக்கு வந்த போது ஜெயலலிதாவுக்கு எதிரான அராஜக ஆட்சி என்று முடிவு கட்டப்பட்டு ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில்
அன்றைக்கு கலைஞர் தலைமை பொறுப்பிலிருந்து விலகி ஸ்டாலினை முதலமைச்சராக்கி இருந்தால் எப்படி கலைஞர் 44 வயதிலே முதலமைச்சர் ஆனாரோ அதே போல அன்றைக்கே ஸ்டாலின் முதலமைச்சராகி இருப்பார். அன்றைக்கே திமுக அடுத்த இளம் தலைமைக்கு மாறி இருக்கும். கலைஞர் தேவகவுடாவுக்கு பதில் இந்தியாவின் பிரதமராக ஆகி இருக்கக்கூடிய வாய்ப்பு அன்றைக்கு இருந்தது. இது எல்லாவற்றையும் அன்றைக்கு நடுவு விட்ட விளைவு 96 நான் எழுதியிருக்கிறேன். 96 அந்த நேரத்திலே நான் இதை எழுதியிருக்கிறேன். அதை செய்ய தவறியதன் விளைவாக அன்றைக்கு அவர் சொன்ன ஒரு பதில் சொல்லணும். என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், நீங்க உங்களை போன்றவர்கள் அவர் பிரதமரா வரணும்னு எழுதின காலத்தில் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் சொல்லி தன்னடக்கமாவும் அப்போ ஒரு பதில சொன்னது அவருடைய வழக்கம் போல அவருடைய சிறப்பான வார்த்தை விளையாட்டு. ஆனால் அடிப்படையில் அதை அன்றைக்கு அவர் செய்திருந்தார். ஆனால் கட்சிக்குள் அடுத்து மாறன் சகோதரர் வந்திருக்க மாட்டார்கள், கனிமொழி வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, இவையெல்லாம் பின்னால் நடந்திருக்காது, 2G வரையிலும் வந்து இந்த விஷயங்கள் முடிந்திருக்காது. கட்சியுடைய போக்கு அரசியல் போக்கே வேறு விதமாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு நழுவு விட்ட வாய்ப்புகளை எல்லாம் 2015 தொடர்ந்து நழுவு விடுவது என்கிற ஒரு சிக்கல் இன்றைக்கு திமுக இருப்பதான். ஏற்கனவே பேராசிரியர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஈழ பிரச்சனைகள் தொடங்கி பிஜேபி எதிர்ப்பையில காட்டக்கூடிய தீவிரம் வரைக்கும் கொள்கை ரீதியான சர்க்கிள்களும் ஒரு பக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சிக்கலான ஒரு திருப்பு முனையில் இன்றைக்கு திமுக இருக்கிறது. இதிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் தலைமை பிரச்சனையை உடனடியாக தீர்த்து கொண்டு கலைஞர் பேராசிரியர் போன்றவர்களெல்லாம் கட்சியின் கௌரவ ஆலோசகர்களாக மாறுவதுதான் அந்த கட்சிக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன். அவங்க கட்சியோட பொதுக்குழு 9ஆம் தேதி கூடுகிறது. அதுல அவங்க கட்சிக்கு யார் தலைவராக வரணும், அவருக்கு என்னவா இருக்கணும்ன்றத கட்சி முடிவு செய்யட்டும். அரவிந்த் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்கள் நால்வருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக